அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. புனிதம் நிறைந்த ரமலானுடைய நாளில் நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. பாவத்தை விட்டும் பாவத்தின் தொடர்பை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அவன் தருகிற ரிஸ்கை அல்லாஹ் போதுமானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஹராமை விட்டும் ஹராமின் தொடர்பை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வட்டி, லஞ்சம் போன்ற ஹராமான பொருளாதார அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கூலியாக தருவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஜன்னத்தில் இருக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ்வின் மேலான பொருத்தத்தையும் அவனது மேலான லிகா என்ற சந்திப்பையும் அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபா, தௌபாவினுடைய சூரா. இந்த சூறாவில் மிக முக்கியமாக அல்லாஹ் ஜகாத்தினுடைய முக்கியமான சட்டங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். பொதுவாக குர்ஆனில் ஒரு சில சூறாக்கள் இருக்கிறது, நமக்கு தேவையான சட்டங்கள் எந்த சூறாவில் இருக்கிறது என்பதை குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்காவது குர்ஆனை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணமாக மஹரமியத்து சம்பந்தமாக எந்த சூறால பார்க்கலாம் என்று நம்ம சூரா அன்-நிசால மஹரமியத்துனா என்ன, யார் யார் மஹரமு என்ற சட்டத்தை அல்லாஹ் வரிசையாக சொல்றான். வாரிசுரிமை சம்பந்தமாக எதுல படிக்கலாம், குர்ஆன்ல எந்த ஆயத்துல இருக்கும், எந்த சூறால இருக்கும், எந்த அத்தியாயத்துல இருக்கும். சூரா நிசால அல்லாஹ் தஆலா வாரிசுரிமை பத்தி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ஜகாத்தை பத்தி யாருக்கு கொடுக்கணும், ஜகாத்து யாருக்கு கொடுக்கணும், கடமைப்பட்டவங்க யாரு, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சூரத்து தௌபாவை நாம என்ன செய்யணும், படிக்கணும். தௌபாங்கிறது ஒரு ஜுஸு தான் இருக்கும். அல்லாஹ் அதுல ஜகாத்தை பத்தி 3 இடத்துல அல்லாஹ் வெவ்வேறு விதமாக அல்லாஹ் சொல்றான். முதலாவது அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுக்கலன்னா என்ன விபரீதம் என்று ஒரு ஆயத்துல அல்லாஹ் பேசுறான். இன்னொரு ஆயத்துல யார் ஜகாத் பெற தகுதியானவங்க, ஜகாத் யாருக்கு போய் சேரணும், ஜகாத் வாங்குறதுக்கு தகுதியானவங்க யாருங்கிறது அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்ன, ஜகாத் கொடுக்கிறது எப்படி கடமையோ எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த ஜகாத் உரிய ஆட்கள்கிட்ட போகணும். அல்லாஹ் யாரை சொல்லியிருக்கிறானோ, யார் கடமைப்பட்டவங்களோ, யார் அதற்கு தகுதியானவங்களோ அவங்களுக்கு செல்லணும்னு சொன்னா, அவங்களுக்கு போய் சேரணும்னா ஜகாத்தை செல்லாம போயிடும். அல்லாஹ் அதனால என்ன செய்யறான், இந்த ஜகாத் விஷயத்துல மட்டும் அல்லாஹ்வே நேரடியாக சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லல, நபியை சொல்லல, யார் வாங்குறதுக்கு தகுதியானவங்கற லிஸ்ட் அல்லாஹ்வே கொடுத்துட்டான் குர்ஆன்ல. அப்ப இந்த ஆயத்துக்கு தஃசீர் என்ன எழுதுறாங்கன்னா, இது எவ்வளவு பெரிய ஃபர்லாக கடமையாக இருந்தா அல்லாஹ் ஜகாத் எவ்வளவு இருந்தா கொடுக்கணும் அப்படிங்கறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் கொடுக்கணும்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்தெந்த பொருட்கள்ல கொடுக்கணும்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா யாருக்கு கொடுக்கணும்ங்கறத மட்டும் அல்லாஹ் சொல்றான். அது யாருக்கு போய் சேரணும், ஜகாத்துக்கு பாத்தியப்பட்டவங்க யாரு. இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுத்தா என்ன நன்மை இருக்கும்ங்கறத இந்த சூரத்து தௌபாவிலேயே 3 இடத்துல அல்லாஹ் தஆலா ஜகாத் சம்பந்தமான குறிப்புகளை கொடுக்கிறான். நான் இன்னைக்கு மிக முக்கியமாக சொல்ல போகிற நம்ம கவனத்திற்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நடு மத்தியில இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், ஜகாத் யார் தகுதியானவங்க. இது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். வாய்ப்பு கிடைச்சா நீங்க சூரத்து தௌபாவோட ஒரே ஆயத்துல அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். ஒரே ஆயத்துல அல்லாஹ் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கும் போதே இன்னமா அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிப்பான். இன்னமான் எந்த இடத்துல எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்துறானோ அதனுடைய கிராமர் என்னன்னு சொன்னா, இன்னமான்னு சொல்லிட்டான்னா இவங்க மட்டும்தான் தகுதியானவங்க அர்த்தம். இவங்களை தவிர வேற யாருக்கும் நீங்க கொடுக்க கூடாது,
கொடுத்தா அது ஜகாத் அல்ல, அது செல்லாதுன்னு அர்த்தம். இந்த இன்னமாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு உறுதியான அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கிற பொழுது இன்னமஸ் ஸதகாத்து, உங்களுடைய கடமையான ஜகாத்துகள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஜகாத்தை பத்தியான ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஆயத்து இறக்கப்பட்டதனுடைய பின்னணி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தினுடைய இத பங்கு வைத்து கொடுக்கும் போது சில முனாஃபிகீன்கள் ரசூலுல்லாஹ்வை விமர்சனம் பண்ணதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஒமின்ஹும் யல்மிஸுக ஃபி ஸதகாத். இந்த ஆயத்து இறக்கப்படுறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இந்த ஜகாத்தினுடைய அந்த யாருக்கு இறக்கப்பட்டுச்சுன்னா, எப்போ இறக்கப்பட்டுச்சுன்னா, சில நயவஞ்சகர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வை கேலி பண்ணாங்க. அவருக்கு விரும்பின ஆட்கள் தான் கொடுக்கறாரு, அவர் யாரெல்லாம் விரும்புறாரோ அவங்களுக்கு கொடுக்கறாருங்கிற மாதிரி கேலி பண்ணாங்க. இப்படி விமர்சிக்கிற அந்த நேரத்துல தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். ஜகாத் கொடுக்கப்படுகிற ஆட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விருப்பத்திற்கு உட்பட்டதல்ல, அது அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கணும்ங்கறத ரசூல் முடிவு பண்ணல, அல்லாஹ் முடிவு பண்ணாங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி ஒரு 8 கூட்டத்தினர்களை அல்லாஹ் தஆலா சொன்னான். அதுக்கு முன்னால ஜகாத்தை பத்தி இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கணும். ஜகாத் 3 கட்டமாக இந்த உம்மத்திற்கு கிடைச்சிச்சு. மக்காவுல இருந்த காலகட்டங்கள்ல வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத் இப்படி ஆயத்துகள் இறங்கும். நீங்க தொழுகுங்க, ஜகாத் கொடுங்க. தொழுகை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஜகாத். ஆனா எவ்வளவு இருந்தா கொடுக்கணும், யார் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. ஜகாத் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப மக்காவுல இருந்த காலகட்டங்கள் வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க, விரும்பினவங்களுக்கு கொடுப்பாங்க, யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஜகாத் கொடுக்கணும், அவ்வளவுதான். யார் கொடுக்கணும்ங்கிறது கிடையாது, யாருக்கு கொடுக்கணுங்கிற சட்டமும் வரல. மதீனா மக்காவுல இருந்த 13 வருஷம் ஆனாலும் ஜகாத் இருந்துச்சு. ஜகாத் இருந்துச்சு, ஆனா கடமையாகல கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், கொடுத்தார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால ஒரு 8 வருஷமாக மதீனாவுக்கு வந்த உடனே ஹிஜ்ரி 2ல ஜகாத் அளவு அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான். இவ்வளவு நிர்ணயம் இருந்தா கண்டிப்பாக ஜகாத் ஃபர்து. அளவு என்ன நமக்கு தெரியும். தங்கமாக இருந்தா 10 சவரன், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் வெள்ளி, பணமாக இருந்தால் அல்லது மற்ற பொருட்களாக இருந்தால் 612 கிராம் வெள்ளி. இன்றைய மார்க்கெட் ரேட் என்னவோ ஒரு 40,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாய். இந்த தொகை யாரிடத்தில் இருக்குமோ மார்க்கத்தினுடைய பார்வையில் இவர் பணக்காரர், இவர் செல்வந்தர், இவர் ஜகாத் கொடுக்க தகுதியானவர். இந்த 612 கிராம் வெள்ளிங்கிறது தெளிவாக நம்முடைய சிந்தனையில இருக்கணும், எப்பவுமே நம்ம எண்ணத்தில் இருக்கணும். வெள்ளியினுடைய ரேட்டு இன்னைக்கு நீங்க 50 ரூபாய் போட்டா 612 கிராமுக்கு என்ன ரேட்டு வருதோ இன்றைய மதிப்புல அந்த காசு நம்மள்ட்ட இருந்துச்சா இன்னைக்கு நான் பணக்காரன், ஷரியத்தினுடைய பார்வையில நான் பணக்காரன். அப்ப அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் நான் கொடுத்தாகணுங்கிறத முதல்ல விளங்கணும். அப்ப அதுக்கு பின்னால ஹிஜ்ரி 8க்கு பின்னால மக்கா வெற்றி பெற்றதற்கு பின்னால தான் இந்த 8 பேர்களுக்கு தான் ஜகாத் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டம் வந்துச்சு. அப்போ ஜகாத் கொடுங்க, ஜகாத் கொடுக்க தகுதியானவங்க, மூணாவது யார் வாங்க தகுதியானவங்க அப்படின்னு இந்த 3 கட்டமாக ஜகாத்தினுடைய விஷயம். இதுல நான் முதல்ல இந்த 8 பேர்கள் யாருங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் கவனிக்கப்படும். முதலாவது என்னன்னா, ஜகாத் யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு அதை சொந்தமாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, வஃபி அம்வாலிஹிம் ஹக்குங்கிறான். இது உங்களுடைய ஹக்கு கிடையாது. நீங்க கொடுக்க வேண்டிய 100 ரூபாய் இருக்குதுன்னா இந்த 2.5%ங்கிறத 2000 ரூபாய்ங்கிறது அது உங்க ஹக்கே கிடையாதுங்கிறான் அல்லாஹ். அது ஏழைகளுடைய ஹக்கு. அது நீங்க வச்சிருந்தாலும் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அது அவங்களுடைய ஹக்கு. அது அதனால கொடுக்கிற சமயத்துல மார்க்கம் தம்லீக்னு ஒரு சட்டத்தை கொடுக்குது. இதுதான் நிறைய பேர் கவனிக்கணும். தம்லீக்னா என்னன்னா, அந்த காசை அவருக்கு சொந்தமாக்கணும். நம்ம ஜகாத் காசு 10,000 ரூபாய் கொடுக்கணும் வைங்க, அது அவருக்கு சொந்தமாக்கணும். அவர் அதை சொந்தமா தம்லீக், தன்னுடைய மில்கியத் சொந்த ஏற்படணும். எது பொதுவாக இருக்குதோ அந்த இதில் ஜகாத் நம்ம பயன்படுத்த முடியாது. உதாரணமா ஜகாத்தினுடைய காசை பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா பள்ளிவாசல்ங்கிறது ஏழைகளும் பயன்படுத்துறாங்க, பணக்காரரும் பயன்படுத்துவாங்க. எந்த ஒரு பொது நிறுவனமாக இருக்குதோ மதரசாக்களுடைய கட்டுமான பணிக்கு பயன்படுத்தக்கூடாது, கட்டுமான பணிக்கு பயன்படுத்தக்கூடாது.
ஏன்னா அங்க உள்ள ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கிறோங்கிறத கூட நாங்க ஓதுற காலகட்டத்தில் மதரசாக்கள்ல கூட ஜக்காத்து பொருட்கள்ங்கிறத வாங்குறாங்க. மதரசால எப்படி ஹலால் ஆக்குவாங்கன்னா அந்த மாணவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில அந்த தொகையை கொடுப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு கொடுத்துட்டு அதை அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டு பிறகு அந்த மாணவர்கள் மதரசாவுக்கு அதை என்ன செய்வாங்க, பின்னால கொடுப்பாங்க, அந்த மதரசாவுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அப்போ முதல்ல இந்த தம்லீக்னு ஒரு சட்டம் இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜகாத்துடைய விஷயத்துல ஃபுகஹாக்கள் தெளிவாக சட்டம் சொல்றாங்க, அதை சொந்தமாக்கணும். எனவே ஒரு பொது நிறுவனமாக இருக்கிற பொதுவாக ஏழை பணக்காரர்கள் பயன்படுத்துகிற மஸ்ஜிதுகளாக இருக்கட்டும் அல்லது மதரசாக்களாக இருக்கட்டும் அல்லது தவாகானா ஹாஸ்பிட்டல்களாக இருக்கட்டும் அல்லது யதீம்கானா இந்த மாதிரியான கட்டிடங்களுக்கு கட்டிட நிதியாக கொடுக்கிறது ஜகாத்து கூடாது. ஏன்னா இது பொது நிறுவனம், எல்லாருமே பயன்படுத்துற விஷயம். அதே மாதிரி இந்த கஞ்சி போன்ற விஷயம் நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். கஞ்சிக்கெல்லாம் ஜக்காத்தை கொடுக்க கூடாது. பள்ளிவாசனுடைய கஞ்சிகளுக்கு நீங்க இப்பதான் அன்பளிப்பா கொடுங்க அல்லது மற்ற நியத்துல கொடுங்க, அது வேற விஷயம். ஆனா ஜக்காத்துன்னு சொல்லிட்டு கஞ்சிக்கு கொடுத்தா அது செல்லாது. அது ஏழைக்கான வரி, அது ஏழைகளுக்கு மட்டும் நீங்க சொந்தமாக்கும். அப்ப ஜக்காத்துல ரெண்டு விஷயத்தை நான் சொன்னேன். என்ன இது ஜும்மால ஜக்காத்தினுடைய சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஜும்மாக்குள்ள ஜக்காத்தினுடைய சட்டங்களை பேசுவோம். இந்த ஆயத்துல நான் ரொம்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திற்காக மட்டும் சொல்றேன். ரெண்டாவது, ஜக்காத்து கொடுக்கிற பொழுது ஷர்த் நிபந்தனை போடக்கூடாது. நீ இந்த காசை இப்படித்தான் செலவு பண்ணணும், இதுதான் வாங்கணும், இது இப்படித்தான் செய்யணும். ஹராமுக்கு பயன்படுத்துறாருன்னு சொன்னா கொடுக்காம இருக்கலாம். ஒண்ணு, அவர் ஹராமுக்கு பயன்படுத்துவாரு, தண்ணி அடிப்பாரு அல்லது ஹராமான விஷயம் பயன்படுத்த, அது நம்ம சொல்லலாம். நீங்க ஹராமுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறத சொல்லலாம். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜகாத்து காசை கொடுக்கும் பொழுது நீங்க இப்படித்தான் பயன்படுத்தணும், இதுக்குதான் செலவழிக்கணுங்கிறத சொல்றதுல மார்க்க அனுமதிக்கலாம். ஷரத்து போடக்கூடாது. ஷரத்து போட்டா ஜகாத்து செல்லாது. அதே மாதிரி ஜகாத்தினுடைய காசை மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வட்டி இல்லா கடன் கொடுக்கிறேன் இது பண்றேங்கிறது இதுவும் ஜகாத்துல செல்லாது. அது கடனை கொடுத்தல்ல, காசை சொந்தமாக்குறது தான் ஜகாத். ஒரு பைத்துல் மால்ங்கிற பேர்ல வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க மற்ற பொருட்கள் சதகாவாக வந்திருக்குது, ஹிபாவாக வந்திருக்குது, அதை வாங்கி வச்சுட்டு நீங்க வட்டி இல்லா கடன் கொடுக்குறீங்கன்னா பைத்துல் மால் சார்பா அது தவறு கிடையாது. ஆனா ஜக்காத்து பொருள் அப்படி கொடுக்க கூடாது. ஏன்னா ஜக்காத்துங்கிறது யாருக்கு கொடுக்கிறோமோ அவருக்கு முழுசா அந்த அதிகாரத்தை கொடுத்தரணும். ரெண்டா நிபந்தனை, எந்த நிபந்தனை அவருக்கு போகக்கூடாது, இப்படிதான் செய்யணுங்கிறது. இந்த ரெண்டையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா குர்ஆன் சொல்லுகிற இந்த 8 பேர்கள் ஜக்காத், ஏன்னா தொழுகை எவ்வளவு முக்கியமோ கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான சட்டம் தான் ஜக்காத். எந்த வகையிலும் தொழுகைக்கு ஜக்காத் குறைஞ்சது கிடையாது. அதனால தொழுகையில பெரிய அளவு நம்ம கவனமா இருக்கிறோம். ஜக்காத்துல இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை நம்ம பெறல. எனவே ஜக்காத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் நேரடியாக இது நானே ஃபர்வாக்கி தந்திருக்கிற இந்த 8 பேர்கள் அப்படின்னு அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். யார் அந்த 8 பேர்? இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின். அல்லாஹ் முதல்ல சொல்றான் ஃபகீருங்கறான், ரெண்டாவது மிஸ்கீனுங்கறான். நமக்கு தெரிஞ்சது ஃபகீர் மிஸ்கீன் ரெண்டையும் ஏழைக்கு தான் பயன்படுத்துவோம். ஃபகீர்னாலும் ஏழை தான், மிஸ்கீன்னாலும் ஏழை தான். அல்லாஹ் ரெண்டு பேரையும் சொல்றான். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா ஃபகீருங்கறான், ரெண்டாவது அல்லாஹ் தஆலா மிஸ்கீனுங்கறான். ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபகீர் அறவே அத்தியாவசிய தேவைகள், அவருக்கு தேவையான விஷயங்கள் இல்ல, வாழ்க்கைக்கான வழியே இல்ல, இப்படி வாழ்றவருக்கு பேர் ஃபகீர். மிஸ்கீன்னா யாரு தெரியுமா? அவருக்கு வீடு இருக்கும், வாகனம் இருக்குது, ஆனா அவர் ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு உண்டான தகுதியில இருக்காரு, அவர் இருக்க மாட்டார். ஆனா அவர் சொந்த வீடு தான் வச்சிருப்பாரு, சொந்த வீடு தான் இருக்கும், ஆனாலும் அவர் மிஸ்கீன் தான். வாகனம் வச்சிருப்பாரு, அவர் மிஸ்கீன் தான். ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு உண்டான தகுதி அவர்கிட்ட இருக்காது, அந்த பணம் அவர்கிட்ட இருக்காது. இவருக்கு பேர் மிஸ்கீன் சொல்லுது. ஃபகீர்னா என்ன? அடிப்படை வசதி கூட இல்லாதவருக்கு பேர் ஃபகீர். நீங்க ஏழைகளையே இந்த ரெண்டு வகையா பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகீராக இருந்தா என்ன வாழ வைக்காதன்னு துஆ செஞ்சிருக்காங்க, ஆனா மிஸ்கீனா வாழ வைன்னு துஆ செஞ்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர், யா அல்லாஹ் அந்த ஃபக்ர்ங்கற ஏழ்மையை விட்டு என்ன பாதுகாத்துன்னு துஆ செஞ்சாங்க. ஆனா அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்ன மிஸ்கீனா வாழ வை அப்படின்னு துஆ செஞ்சிருக்காங்க. மிஸ்கீன்ங்கிறவர் வாழ்க்கையில ஓரளவுக்கு வச்சிருப்பார், சாப்பிடறதுக்கு உண்டான வழி எல்லாம் இருக்கும், வசதி எல்லாம் இருக்கும், ஆனா ஜகாத் கொடுக்கிற எலிஜிபிளானா இருக்க மாட்டார். அதனால ஒரு வீடு இருக்குது, அவருக்கு நான் ஜகாத் கொடுக்க மாட்டேன் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு வீடு, சொந்த வீடு வச்சிருக்கலாம், சொந்த வீடுங்கிறது ஜகாத்தினுடைய கால்குலேட்டுக்கு வராது. வாகனம் வச்சிருக்கிறாரு, அவர் ஜகாத் கொடுக்கிறதுக்கான சேமிப்பு நிசாபனுடைய அளவை வச்சிருக்கிறாரா
இதைத்தான் நம்ம பார்க்கணும். எனவே இந்த ஃபகீர்ங்கிற ஒரு கூட்டம், மிஸ்கீன் ஒரு கூட்டம், இந்த ரெண்டையும் நீங்க விளங்கினதுக்கு பின்னால மூன்றாவதாக அல்லாஹ் சொல்றான் ஆமிலீன அலைஹா. மூணாவது யாருன்னா ஆமிலின். ஆமிலின்னா யாருன்னா ஜகாத் கலெக்ட் பண்ணுவார் பாருங்க, இவருக்கு ஜகாத்தினுடைய காசை கொடுக்கலாம். ஆனால் இது அரசாங்க சம்பந்தப்பட்டதே தவிர தனிப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது. மதரசாவுக்கு ஜகாத் கலெக்ட் பண்ண ஒருத்தர் வராரு, அல்லது ஏதோ நிறுவனத்துக்கு ஜகாத் கலெக்ட் பண்ண வராங்கன்னா இவங்க இந்த ஆயத்தின் கீழே வரமாட்டாங்க. இது ஒரு கவர்மெண்டா இருக்குது. கவர்மெண்ட் ஆமிலின்னு சொல்லி நிர்ணயிக்கும். ஜகாத் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சில பேர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அப்படி சஹாபாக்கள் இருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான சட்டம் பெருமக்கள். இந்த 8 பேர்களை நீங்க தயவு செய்து உள்வாங்குங்க. என்ன, இது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிறதுனால, ஆயத்து சார்ந்ததுங்கிறதுனால இதை சரியாக விளங்கணும். எனவே ஆமிலின்னு சொன்னா இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்குது. இஸ்லாமிய கவர்மெண்ட் ஜகாத் கலெக்ட் பண்ண அனுப்புது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அப்படி அனுப்புவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜகாத் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. அவர் பல நாடுகளுக்கு போவாங்க, கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அப்படிதான் ஒரு சஹாபி கலெக்ட் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால கொண்டு வச்சாங்க. வச்சு என்ன செஞ்சாங்கன்னா, இது பூரா யார சொல்லலாம் ஜகாத்து பணம், இதெல்லாம் எனக்கு வந்த அன்பளிப்பு அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்பளிப்பு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு லஞ்சமா கொடுத்துருக்காங்க. நீங்க ஜகாத்து கலெக்ட் பண்ண போனீங்கன்னா அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். என்ன, கலெக்ட் பண்ற உங்கள்கிட்ட காசு கொடுக்குறாங்கன்னா, அன்பளிப்பு கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு ஹராம். உங்க வீட்டுல நீங்க இருந்திருந்தா கொடுப்பாங்களா? நீங்க என்னுடைய அதிகாரியா போனதுனால கொடுக்குறாங்க. அதனால அதையும் ஜகாத்துல சேருங்கன்னா, அதையும் பொது சொத்துல சேருங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதனால ஆமிலின்னு சொல்லி இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க ஜகாத்து தகுதியானவங்க. இது மூணாவது. நாலாவது வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும். அல்லாஹ் சொல்றான், புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க பாருங்க, அவங்க வந்த உடனே அவங்க ஊரை விட்டுட்டு வந்திருப்பாங்க, உறவை விட்டுட்டு வந்திருப்பாங்க, ஒரு சொத்தை விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த மார்க்கத்துக்கு வந்ததுனால நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு நீங்க ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும். அதுக்காக மார்க் என்ன சொல்லுதுன்னா, புதுசா கன்வெர்ட் ஆனவங்களுக்கு நீங்க ஜகாத்தை முக்கியமா செலவு பண்ணுங்க. வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும். இந்த நாலாவது கூட்டம் யாருன்னா, புதுசா இஸ்லாம் ஆனவங்களுக்காக நீங்க அவங்களுக்கு தேடி பிடிச்சு, அவங்க வறுமையா இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க நினைச்சு கொடுங்கன்னு சொல்லுது. அடுத்து ஒஃபிர் ரிகாபி. இது இன்னைக்கு கிடையாது, அன்றைக்கு இருந்துச்சு. அடிமைகளை வாங்கி உரிமை விடுறதுக்காக ஜகாத் பொருளை கொடுக்கலாம். அடிமையை வாங்கி உரிமை விடுறது. அடுத்து ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்றான் வல் காரிமீன். ஆறாவதா காரிமீன். காரிமீன்ங்கிறது நமக்கு தெரியும், கடனாளிகள். கடனாளிகளுக்கு ஜகாத் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒஃபி சபீலில்லாஹ். ஏழாவதாக அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொல்லி சொன்னா, இப்போ போர்க்களம் இருக்குது, இஸ்லாத்தினுடைய போர்க்களங்களுக்காக ஆயுதங்கள் வாங்குறாங்க, போர்க்களங்களுக்கான தேவைகள் இருக்குது, இந்த வாகனங்கள் வாங்கணும். அப்படி ஒரு கட்டங்கள் இருக்கிற போது இதுக்கு ஜகாத்தை என்ன செய்யலாம்? காலித் ரலியல்லாஹு மேல கூட ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு. அவர் ஜகாத்தை கொடுக்க மாட்டேங்காரு காலித் ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த கவனம் வந்தவுடன் சொன்னாங்க, அவர் ஏற்கனவே போர் கவசங்கள், போர் தளவாடங்கள் வாங்குறாரு ஜகாத்தினுடைய பொருளை, அதனால நீங்க அவரை நிர்பந்தப்படுத்தாதீங்கன்னா. அப்போ அந்த மாதிரி ஃபீ சபீலில்லாஹ். எட்டாவதாக இப்னு சபீல், வழிபோக்கராக வந்தவர். வழிபோக்கர்னா அவர் ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், வந்த இடத்துல காசு இல்லாம மாட்டிக்கிட்டார், இப்போ ஜகாத் பொருளை இவருக்கு கொடுக்கலாம். இந்த 8 பேர்கள் அல்லாஹ் சொல்லிட்டு ஃபரீதத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஃபர்து என்று சொல்லி முடிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஃபர்து. இந்த 8 பேர்கள்ல ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். முந்தின 4 பேரை விட பிந்தின 4 பேருக்கு முதன்மை கொடுக்க சொல்றாங்க. இந்த 8 பேர்ல நீங்க ரெண்டா பிரிக்கணும். ஏன்னா லில் ஃபுகரா, லீங்கிற வார்த்தையை போட்டு சொல்றான் அல்லாஹ். பின்னால உள்ள 4 பேருக்கு ஃபீங்கிற வார்த்தையை போட்டு சொல்றான். கிராமர்ல ஃபீ என்ற வார்த்தை எந்த இடத்துல வருதோ ரொம்ப தேவை உள்ளவங்கன்னு அர்த்தம். லீ அடுத்த கட்டத்துல தேவை உள்ளவங்க. அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற ஏழைகள், ஃபகீர், மிஸ்கீன், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ மசாகின் ஆமிலி முஅல்லஃபத் குலூப். இந்த 4 பேர்களை இரண்டாவதாக முதல்ல யார் வைக்கணும்? கடனாளிகள் இருக்கிறாங்களான்னு தேடுங்க. அடிமை உரிமை விடுறது இன்னைக்கு இல்ல. ஃபீ சபீலில்லாஹ்ங்கிறது இன்னைக்கு தேவைப்பட போதா இருக்கும். அதே மாதிரி இப்னு சபீல், வழிபோக்கர். இதை தவிர்த்துட்டு அடுத்த கட்டமாக ஃபகீர், மிஸ்கீன், ஆமிலி முஅல்லஃபத் குலூப். ஆக இந்த 8 பேர்கள் ஜகாத் பெற தகுதியானவர்கள்.
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தினுடைய கருத்தை முழுமையாக விளங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ ததர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா வ தம்மிம் தஃசீர் அமாலினா வ தஜாவஸ் அன்னா ஸய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. மேலப்பாளையம் வரலாற்று ரஹ்மான் இஸ்வான்